போன வீடியோவில் வீட்டிலேருந்தே க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக அவங்க மனசில் இருந்த சில முக்கியமான கவலைகளையும் கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. அதாவது 2 வருஷமாக எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம். ஜொமேட்டோவில் வந்து ஜாயின் பண்ண முடியல, யாரும் கைடு பண்ண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து ₹200 பிரியாணி விற்றா ₹800 ₹80 வந்து கமிஷன் போகுது, லாபமே நிற்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் எனக்கு ஆன்லைன் அப்ளை பண்ண தெரியாது, நேரடியாக நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அப்புறம் ஒன்று என்னென்னா, நம்ம அடிப்படை ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கோம். அதில் தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஃபுல் வீடியோவுமே பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் அடிப்படை ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதை போய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜொமேட்டோவில் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்ஸாக ஈஸியாக வந்து சொல்கிறேன். ஜொமேட்டோவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் பேஸே. ஃபர்ஸ்ட் என்னென்னா, மேண்டாட்ரி டாக்குமெண்ட்ஸ், அதாவது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். ஜொமேட்டோவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ், இது ஃபுட் பிஸ்னஸ்க்கு இதுதான் சாஃப்ட்வேர் ரெஜிஸ்டர் பண்ண பேசிக் லீகல் சர்டிஃபிகேட்டு. அடுத்து பேன் கார்டு, பிஸ்னஸ் நேமில் இருந்தால் பிஸ்னஸ் பேனு, இல்லைன்னா வந்து ப்ராப்ரையாரிட்டியோட பேன் கார்டு கூட வச்சுக்கலாம். அடுத்து ஜிஎஸ்டி என்ன, அதாவது ஜொமேட்டோவில் ப்ராடக்ட் செல் பண்ண ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து அவசியமாக இருக்குது. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ், காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர, இல்லைன்னா வந்து செக் லீஃப், இல்லைன்னா பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் கூட கொடுக்கணும். ஜொமேட்டோ பார்ட்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா, டாக்குமெண்ட்ஸ் ரெடினா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதாவது வெப்சைட்குள்ளே வந்து போங்க. ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்னு இருக்குல்ல, zomato.com அந்த பேஜுக்கு போகணும். அடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ், கிச்சன் நேமு, அட்ரஸ்ஸு, ஓனரோட ஃபோன் நம்பரு கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணணும். ஆன்லைன் ஆர்டரிங் ஆக்டிவேஷன் எப்படின்னா, அப்படியே ஆன்லைன் ஆர்டரிங் ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணி முன்னாடியே சொன்ன இந்த எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு, ஜிஎஸ்டி, பேன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து மெனு அண்ட் கிச்சன் ஃபோட்டோஸ், இது வந்து ஜொமேட்டோ டீம் வந்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அது வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெனு கார்டு ப்ரைஸிங், அதாவது மெனு ஐட்டம்ஸு அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கணும். அப்புறம் பேக்கேஜிங் சார்ஜஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அதுலேயே ரியல் ஃபோட்டோஸ் தான் வந்து கொடுக்கணும். அதாவது க்ளவுட் கிச்சனோட குக்கிங் ஏரியா, பேக்கேஜிங் ஏரியா, அப்புறம் அவுட் சைட் போர்டு இருந்தால் கிளியர் ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணணும். ஃபேக் இமேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் அண்ட் ஆன்போர்டிங் ஃபீஸ், இது வந்து கால் வெரிஃபிகேஷன் வரும். அதாவது டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ண பிறகு ஜொமேட்டோ டீம்லேருந்து உங்கள் ஐடென்டிஃபையை வெரிஃபை பண்ண கால் பண்ணுவாங்க. ஒன் டைம் ஃபீ வந்து கேட்பாங்க. அதாவது ஜொமேட்டோ ஆன்போர்டிங்க்கு ஒரு சின்ன